அவன் என் பிள்ளடா. 13 வயசுல அம்மா அவள் அப்பா அவளை கைவிடப்பட்ட அவன் கையை நான் பிடிச்சிருக்கேன். நம்ம போராடி 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 உலகமே சொல்லும், டேய் நீ தோத்துருவ, நீ தோத்துருவ, நீ தோத்துருவ. இன்னமும் என்னைய ஒரு மியூசியத்தில் வச்ச பொம்மை மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் பார்க்குறான். 1/2 ரவுண்ட் தாண்ட முடியல, நெஞ்சு அடைச்சிச்சு, பலன் இல்லை. இந்த பேக் எடுத்து கீழே வச்சு, ஆண்டவரே என்னைய பெத்த அப்பா என் கூட வரல, என்னைய பெத்த அம்மா என் கூட வரல. உங்களுக்கு ஒரு இடுக்கனான சூழ்நிலை வரும் பொழுது அவரை நோக்கி கூப்பிட்டால் ஒரு மனித தயவை உருவாக்கி உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறத போல காட்டுற நம்ம அப்பா மாதிரி இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. ஒரு நாள் காலையில் எந்திரிக்கிறோம், என்னைய பெத்த அப்பா சொல்றாரு, ஆண்ட்ரூ எந்திரி, சாம் எந்திரி, உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைங்க அப்படின்றாங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க கேட்கிறேன் அப்பாட்ட, டாடி எங்க போறோம்? பெத்த அப்பாட்ட கேட்கிறேன், அப்பா எங்க போறோம்? சொல்றது மட்டும் கேளு, ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வை அப்படின்றாரு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு மதுரையில் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு என்ன என்னோட தம்பியை உட்கார வச்சுட்டு பின்னாடி எங்கள் அப்பா உட்காராரு. அப்போ கூட கேட்குறேன் அப்பாட்ட, அப்பா எங்கப்பா போகிறோம்? அமைதியாக உட்காரா அப்படின்றாரு. வண்டி பரப்பிடுச்சு. செக்கானூர் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டில் என்ன என்னோட தம்பியும் அந்த பஸ்ஸில் இருந்து கீழே இறக்கி விட்டார். அவரும் இப்படியே வந்துக்கிட்டே இருக்காரு. அங்கே ஒரு எம்ஜிஆர் சிலை இருக்கு, நடு ரோடுங்க. சொல்கிறார், தம்பி உங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டா, இனி உன்னை என்னால் பார்க்க முடியாது, உன் தம்பி என்னால் பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நீங்கள் வளர்ந்துக்கோங்க அப்படின்றாரு. நான் என்ன டாடி, எங்க டாடி போவோம் நாங்கள்? நீங்கள் இருங்க டாடி பார்த்துக்கலாம். இல்லைல்லப்பா நீ கிளம்பு அப்படின்றாங்க. அங்கிட்டு எங்கள் சித்தப்பா எங்களை கூப்பிட்டு போய் வர்றாரு. தம்பி நான் உன்னை பார்த்துக்கிறேன், வாங்கடா, அவங்க அப்பா விட்டா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். நானே நம்புறேம்மா, பெத்தப்பானோட கையை விட்டுட்டாரு, வளர்க்க போகிற சித்தப்பானோட கையை பிடிக்க போகிறாரு. ஆனால் அவங்க 2 பேருக்கு நடுவில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எங்களோட கையை இறக்கப்படுகிறார். ஆமென். 13, 14, 15, 16, 17 5 வருஷம் நாடோடியை போல் ஒரு வாழ்க்கை. ஃப்ரெண்டு வீட்டில் போய் சாப்பிடுவோம், இங்கே போவோம், இங்கே போவோம். 10th மார்க் ஷீட்டில் பெற்றோரின் கையொப்பம் இருக்கும். இருக்கிற 60 பேர்ல 48 பேர்ல எல்லாரோட சர்டிஃபிகேட்லையுமே பெற்றோரோட இதில் கையொப்பம் எழுதியிருக்கும், ஹேண்ட் இது பண்ணியிருப்பாங்க. எனக்கு மட்டும் வளர்ப்போரோட இதில் இருக்கும். அப்போ அந்த சர்டிஃபிகேட் பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே இந்த பெற்றோருடைய கையெழுத்தில் உங்கள் கையெழுத்து இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் காலையில் எந்த சித்தப்பண்ணை வளர்க்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாரோ அவர் சொல்கிறாரு, ஆண்ட்ரூ இங்கே வாடா அப்படின்றாரு. நான் சொல்லி போனேன், சொல்லுங்க சித்தப்பா. அன்னைக்கு இதே சங்கீதம் 3 தான் படிக்கிறேன். ஆண்டவரே நீரின் கேடகமும் நீரின் மகிமையும் நீர் என்னுடைய தலையை நீர் உயர்த்துறவுமாக இருக்கிற ஆண்டவரே. சித்தப்பா சொல்கிறாரு, தம்பி எத்தனை வயசாச்சு? தம்பி சித்தப்பா 17 ஆயிடுச்சு சித்தப்பா. என்ன 12th ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சித்தப்பா. ஒன்று பண்ணு, கோயம்புத்தூரில் ஆர்மி செலெக்ஷன் நடக்குது, நீ ஒன்று பண்ணு, ஆர்மி செலெக்ஷன் போ, அங்கே போயிட்டு நீ ஆர்மிக்கு போயிடு அப்படின்றார். நான் சித்தப்பா ஆர்மிக்கு போகணும்னா ரன்னிங் ரேஸ் ஓடணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், இன்னொன்று ஜிகே நாலேஜ் எனக்கு கிடையாது, நான் எப்படி சித்தப்பா நான் போவேன்? நான் பைபிள் படிக்கிறேன்ற, ஜோம் பண்ணுறேன், என்னென்னமோ பண்ணுறலப்பா, எனக்கு பிள்ளைங்க இருக்குங்க, நீங்கள் வளர்ந்துட்டீங்க 2 பேரும், என் பிள்ளைகளை யார் பாப்பா? நீ கிளம்பு போ அப்படின்ட்டார். கையில் ஒரு 250 ரூபா காசு கொடுத்துட்டு கிளம்பி போ அப்படின்ட்டார். 250 ரூபா பையில் காசு வச்சுக்கிட்டு, நல்ல ட்ரெஸ்லாம் கிடையாதுங்க, 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன பைபிள், இதை நீங்கள் கனம் பண்ணீங்கன்னா இது உங்களை கனம் பண்ணுங்க. ஆமென். இதுக்குள்ள இருக்கிற கர்த்தரை நீங்க உயர்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை உன்னதமான நிலையில கொண்டு போய் விடுவாருங்க. ஆமென். யாரை எடுத்துட்டு போயிட்டேன், தேனி பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்க்குறேன், திருப்பூர் பஸ் இருக்கு, கரூர் பஸ் இருக்கு, கோயம்புத்தூர் பஸ் இருக்கு. கோயம்புத்தூர் பஸ்ல ஏறி உட்காந்துட்டேன் உள்ள. எனக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகுச்சு இந்த சின்ன வயசுல. ஆண்டவரே, தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை வெறுத்தாலும் மறக்க மாட்டேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. தாயின் கருவறையில் தோன்றுவதற்கு முன்னே உன்னை முன்குறித்தேன்னு சொன்னீங்களப்பா. என்ன நீங்க முன்குறிச்சிங்கப்பா, என்ன நீங்க ஆசீர்வதிப்பீங்க, என்ன நீங்க உயர்த்துவீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் கொண்டு போன பேக்கை அப்படி பக்கத்தில் வச்சுட்டேன். கண்டக்டர் வராரு, டேய் இந்த பேக் எடுத்து கீழே வீடா, சீட் ஃபில் பண்ணணும். இல்லை இல்லைண்ணா எங்க அப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு, எங்க அப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு. சீட்லாம் ஃபில் ஆச்சு. இன்னொருத்தர் வராரு, தம்பி பேக் எடுத்து கீழே உட்காரணும். இல்லை எங்க அப்பா வராரு. வண்டி ஸ்டார்ட் ஆச்சு.
தேனியில் வண்டி பெறப்படுது. இந்த பேக் எடுத்து கீழே வச்சு, ஆண்டவரே என்னைய பெத்த அப்பா என் கூட வரல, என்னைய பெத்த அம்மா என் கூட வரல, உன்னை கண்ணும் கருத்துமா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன எங்கள் சித்தப்பா கூட என் கூட வரல ஆண்டவரே. இந்த சீட் நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் ஆண்டவரே. நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா மட்டும் போதும் ஆண்டவர், நான் பழச்சிக்குவேன். நீங்கள் என் கூட இருந்தால் மட்டும் போதும் ஆண்டவரே, நான் மேலே வந்துடுவேன் ஆண்டவரே. ஏன்னா கோயம்புத்தூர்ல போய் இறங்கிட்டேன். கோயம்புத்தூர் நேரு ஸ்டேடியம் பெரிய போர்டு போட்டிருக்கு. உள்ள எட்டி பார்க்குறேன் 3300 பேர். உள்ள பார்த்தா எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்டு, ஸ்போர்ட்ஸ் ஹவுஸ், ஷூலாம் போட்டு பயங்கரமாக வந்திருக்காங்க. உள்ள போன எனக்கு அதெல்லாம் காசு இல்லை. பேண்ட்ல ஓரத்தில் கீழே கிழிஞ்சிருக்கும். உள்ள போகிற ஆண்டவர், உள்ள போகும் ஒரே ஒரு ஜெபம், மழலை மாதிரி ஜெபம். ஆமென். ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே உள்ள என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்பா அந்த ரோட்ல கை விட்டாரு. சித்தப்பா சொல்லிட்டாரு, என் பிள்ளைகளை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. உன்னோட வேலையை நீ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கையில காசு கொடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டாரு. ஆண்டவரே உள்ள என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னு மட்டும் தெரியும்ப்பா. உள்ள போயாச்சு, பேக்கை வச்சாச்சு. பார்க்குறேன் ஆர்மியில ரன்னிங் ரேஸ் ஓடணும். அதுக்கு முன்னாடி ரன்னிங் ரேஸ் நான் ஓடுனது கூட கிடையாது. எந்த ஒரு டெஸ்ட் நான் அட்டன் பண்ணது கிடையாது. மொதல் செலெக்ஷன் இது, மொதல் செலெக்ஷன். ரன்னிங் ரேஸ் கூட எல்லாம் நிற்கிறாங்க. இங்கிட்ட ஒரு கூட்டம் நிற்குது, இங்கிட்ட ஒரு கூட்டம் நிற்குது. நான் மூலையில் நிற்கிறேன். சட்டை போட்டிருக்கேன், எல்லாம் டிஷர்ட் போட்டுருக்கேன், நான் மட்டும் சட்டை போட்டிருக்கேன். அப்போ பக்கத்தில் ஒருத்தர் அவங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கான். பக்கத்தில் கேட்குறேன், அண்ணா என்ன பண்ணணும்? நான் பண்ணேன். அவர் என்னை பார்க்க சொல்றது, என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும் தெரியாமலே நீங்க வந்து நீ நிற்கிறியா? ஆமா, இது உனக்கு எத்தனாவது செலெக்ஷனு? கிடையாது, மொதல் செலெக்ஷன். டேய் 7 செலெக்ஷனு. என்னோட கனவு, என்னோட லட்சியம், என்னோட கொள்கை எப்படியா அந்த ஆர்மிக்குள்ள உள்ள போகணும்னு என்னாலேயே போக முடியல. சரி நீ கேட்குற, இந்த மிலிட்டரி ஆஃபீஸர் இருக்கார்ல பக்கத்தில், ஒரு வாயில் ஒரு விசில் வச்சிருக்காரு இல்லையா, இந்த விசில் ஊதுவார். அவர் பக்கத்தில் இன்னொரு ஆஃபீஸர் மிலிட்டரிக்கார் இருக்காருல்ல, அவர் ஒரு கொடி அப்படி ஆட்டுவார். ரெடி கோன்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய கிரவுண்டில் இப்படியே ஓடணும். அப்படியே ஓடிட்டு 1 2 3 4 ரவுண்ட் ஓடி முடிச்சுட்டு இதே இடத்துல வந்து என்ன பாஸ் ஆயிடுவியா கேட்டா, நான் சொன்னேன் பாஸ் ஆயிடுவேன் நான் தெரியலண்ணே. ஆமென். சங்கீதம் 3 உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, வசனம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த வசனத்துக்கு நம்மளுடைய நாவல மரணமும் ஜீவனும் ஆண்டு வச்சிருக்காரு. இந்த வசனத்தை சொல்ல 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 அது நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். கிரியை செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் அது ஆண்டவர் மலை மாதிரி இருக்கிற பிரச்சனையை பனி போல விலகச்சிய வல்லமை உள்ளவர். ஆமென். சொல்ற ஆண்டவர், நீர் என் கேடகம், நீர் மகிமை, என்னோட தலையை நீ உயர்த்து ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவர் ஓட போறேன், நீ கூட வாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லிட்டு நிற்கிறேன். ஸ்தோத்திரம் 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 நின்றுட்டே இருக்கேன். என் ஸ்தோத்திரத்துல அந்த மிலிட்டரி ஆஃபீஸருக்கு என்ன கோவம் வச்சுன்னு தெரியல, விசில் அடிச்சிட்டாரு. ரெடி கோ அப்படின்ட்டாங்க. எல்லாம் ரன்னிங் ரேஸ் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நின்றுக்கிட்டே இருக்கேன். மிலிட்டரி ஆஃபீஸர் பார்க்குறாரு, டேய் மேல என்னடா பார்க்குற? ஹிந்தியில் சொல்றாரு, ஊப்பர் கியா தேக்குற ஜாயகா பாஸ். மேல என்ன பார்க்குற? மேலே பார்த்தா பாஸ் ஆக முடியாது, ஓடினா தான் பாஸ் ஆக முடியும். ஆனால் எனக்கு உள்ள தெரியும், நான் ஓடினா இல்லைங்க, நான் மேலே பார்த்தால என்ன பாஸ் ஆயிடுவேன். ஆமென். எல்லாம் ரன்னிங் ரேஸ் ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஓடிட்டாங்க. எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஆமென். மாமிஷ பலவீனம் தானே, பயம் வந்துருச்சு. ஓடிக்கிட்டே இருக்கேன், நானும் ஓடுறேன். ஸ்தோத்திரம் 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 சொல்ல சொல்ல ஒவ்வொருத்தவங்களையும் கட் பண்ணி போய்கிட்டே இருக்கேன். அந்த மனுஷன் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இருக்கு, 4 ரவுண்ட் ஓடினா தான் என்னால் பாஸ் ஆக முடியும்னு. ஆனால் என்னால் அரை ரவுண்ட் கூட தாண்ட முடியல. அப்படி நெஞ்சு அப்படி அடைக்குது, அப்படி அடைக்குது. அப்போ ஓடிக்கிட்டே இருக்கும், ஏசப்பா நெஞ்சு அடைக்குது ஆண்டவர், என்ன பண்றது? வசனம் உள்ள ஓடுது. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கணும்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இப்போ எனக்கு பலவீனம், உங்க பலனை கொடுங்க ஆண்டவரே. என் கூட வாங்கப்பா, என் கூட ஓடி வாங்கப்பான்னு சொல்றேன். சத்தியமா சொல்றேம்மா, அந்த கோயம்புத்தூர் நேரு ஸ்டேடியத்தில் அந்த அரை ரவுண்ட் தாண்டிக்கிட்டே இருக்கேன். நான் பின்னாடி இருந்து யாரோ தள்ளி விட்டு போய் கொண்டு வர மாதிரி ஃபீலிங். 1 ரவுண்ட் ஓடுறேன், 2 ரவுண்ட் ஓடுறேன், 3 ரவுண்ட் ஓடுறேன், 4 ரவுண்ட் ஓடி முடிச்சு நிற்கிறேன். 3 ரவுண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது யார்கிட்ட நான் டவுட் கேட்டனோ, அப்பா என்னோட கனவு, என்னோட லட்சியம், என்னோட கொள்கை எல்லாமே ஆர்மிக்குள்ள போறதாண்டா. காலையில மத்தியானம் சாயங்காலம் 3 வேளை மாங்கன்னு பிராக்டிஸ் பண்ண என்னாலே பாஸ் ஆக முடியல.
ரன்னிங் எப்படி ஓடணும்னே தெரியலன்னு சொல்றேன். நீ எப்படா பாஸ் ஆவன்னு சொன்னவரு 3 ரவுண்ட் நிக்கிறாரு. நான் அவரை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். நீ பாஸ் சொல்றாரு, டேய் ஓட தெரியாதுன்னு சொன்னியடா, என்னடா குதிரை மாதிரி ஓடுறானே. நான் ஓடலனே, என்ன ஒருத்தர் கூட கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காருன்னு நான் ஒரு ரவுண்ட் ஓடி முடிச்சு நிக்கிறேன். மிலிட்டரி ஆபீசர் வந்து கையில எல்லாருக்கும் பாஸ் 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 இங்க ஆரம்பிச்சேன். ஓடுறேன். நீரின் கேடகமும் நீரின் மகிமையும் நீர் என்னுடைய தலையை உயர்த்துறமா இருக்குன்னு சொன்னீங்க. அப்பா 1/2 ரவுண்ட் தாண்ட முடியல, நெஞ்சு அடைச்சிச்சு. பலன் இல்ல, ஓடுறதுக்கு பலன் இல்ல, நடக்கிறதுக்கு பலன் இல்ல. என் சுயபலத்துல ஓடுனேன். ஆனா உங்க பலன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் ஒன்று ஓடி முடிச்சுக்கிட்டு நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. இந்நாள் வரை சுமந்தவரே, என் நினைவாய் இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதய சுமந்தீரே, நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே, நன்றி. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா ஒண்ணே ஒண்ணு உள்ள ஓடுது. அவர் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமென், அல்லேலூயா. நம்ம விளையாண்டு 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 நம்ம போராடி 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 உலகமே சொல்லும், டேய் நீ தோத்துருவ, நீ தோத்துருவ, நீ தோத்துருவ. அந்த உலகத்தை பார்த்து அவர் சொல்ல வச்சாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் ஜெயிச்சிருவேன். அவர் நாமத்துல நான் ஜெயிச்சிருவேன். அவர் நாமத்துல என்னுடைய ஓட்டத்தை அவர் ஓடி கொடுப்பாரு. அல்லேலூயா. அடுத்து வெயிட் மிஷின்ல ஏறி நிக்கணும். 50 கிலோ தான் பாசுமா. எத்தனை கிலோ? 50 கிலோ தான் பாஸ். முன்னாடி மிலிட்டரி ஆபீசர் மீச வச்சு நிக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தவங்களா ஏறுறாங்க. 60 பாஸ், 58 பாஸ், 45 ஃபெயில், பாஸ் ஃபெயில், பாஸ் ஃபெயில் ஓடிக்கிட்டே இருக்கு. நான் வத்தலமா இருப்பேன். வெயிட் மிஷின்ல ஏறி நிக்கிறேன். முள்ளு 47 to 49 போகலாமா வேணாமான்னு ஆடுது. நான் அது 47 to 49 போகலாமா வேணாமான்னு ஆடுது. ஆக்சுவலி என்ன பண்ணிருக்காரு அவரு, ஏய் ரிஜெக்ட் ஃபெயில்னு சொல்லியிருக்கணும். நீ பார்த்துட்டு ஒரு சிரிக்கிறார். சிரிச்சுட்டு உள்ள ஓடு உள்ள ஓடு உள்ள ஓடு, பாஸ் பாஸ். ஐயா, உங்களுக்கு ஒரு இடுக்கனான சூழ்நிலை வரும் பொழுது அவரை நோக்கி கூப்பிட்டால் ஒரு மனித தயவை உருவாக்கி உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அங்க என்ன தெரியுமா நடந்திருக்கும்? நான் ஏறி நின்றுப்பேன். ஏறி நிற்கும் போது ஒன்னுதான் சொன்னேன், ஸ்தோத்திரம். மிலிட்டரி ஆஃபீஸர் பார்த்துருப்பாரு. பக்கத்தில் ஏசப்பா அந்த மீசக்கார் மிலிட்டரி ஆஃபீஸருடைய தோள் பட்டரை கை வச்சுருப்பாரு. டேய் அவன் ஏன் பிள்ளடா, 13 வயசுல அம்மா அவள் அப்பா அவளை கைவிடப்பட்ட அவன் கையை நான் பிடிச்சிருக்கேன். உங்க சித்தப்பா கைவிட்டுட்டார், அவங்க நான் பிடிச்சிருக்கேன். அவன் எவ்வளவு பெரிய ரிஜெக்டட் லிஸ்ட்ல இருந்தாலும் அவன் ஏன் பிள்ளை, அவனை நான் செலக்டா மாத்த உள்ள அனுப்பிச்சு விடுறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆப்ஸ்டிக்கலையும் ஆண்டவர் நேர்த்தியாய் பாஸ் பண்றதுக்கு கிருபை பண்ணாரு. 22 ஆப்ஸ்டிக்கல்ல ஒரு ஆப்ஸ்டிக்கலுக்கு கூட பாஸ் பண்றதுக்கு தகுதி இல்லாத என்ன அவரு 22லயும் மெரிட்ல பாஸ் பண்றதுக்கு கிருபை பண்ணாருங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்ட்ராய்டு போன்லாம் கிடையாது. இப்போ எஸ்டிடி பூத்துல தான் போய் ஃபோன் பண்ணணும். வெளியில வர்றேன், தைரியம் வந்துருச்சு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நத்தியா பண்ணீங்க ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். வெளியில வந்துட்டு ஒரு 10 ரூபா காசு கொடுத்து 1 ரூபா கொடுங்கன்றேன். கொடுத்தாங்க. ஏற அங்கிருந்து எந்த சித்தப்பா உன்னோட ஜோலியை நீ பார்த்துக்கோ, பைபிள் தூக்குறல, ப்ரேயர் பண்றல, உன்னோட வேலையை நீ பார்த்துக்கோ, என் பிள்ளைய நான் பார்க்கணும்னு சொன்னார் இல்லையா. அவர் ஆண்டிப்பேட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்ல கடை வச்சிருக்காரு. ஏற அங்க சித்தப்பா ஃபோன் பண்றேன், சித்தப்பா
இந்த உன்னோட வேலையை நீ பார்த்துக்கோ, பைபிள் காலில் படிக்கிறல்ல, என்னென்னமோ சொல்கிறல்ல, வேலையை நீ பார்த்துக்கோன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஆர்மி செலெக்ஷன் அனுப்பிச்சி விட்டீங்க இல்லையா, இந்த ஃபிசிக்கலில் பாஸ் ஆகிட்டேன், உலகம் மட்டும் சொல்கிற, டேய் நீ கும்புற சாமி உன்னை கைவிடலடா, அவன் நீ கும்புற சாமி உன்னை கைவிடலடா. திருப்பி ரூமுக்கு போயிட்டேன். அந்த ரூமில் லாட்ஜில் ஒவ்வொரு லாட்ஜ்லையும் 7 பேர் 8 பேர் 5 பேர்லாம் இருக்காங்க. இன்னமும் என்னைய ஒரு மியூசியத்தில் வச்ச பொம்மை மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் பார்க்குறான். டேய் நீ தான் அந்த ஆண்டிப்பட்டியிலேருந்து வந்திருக்கா, தேனி மதுரையிலேருந்து வந்திருக்கியா, ஃபஸ்ட்டு செலெக்ஷன்லேயே பாஸ் ஆகிட்டியம்மே, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியோ. நாங்கள் பண்ணாதா ப்ராக்டிஸா? ஆமேன். இன்னொரு ஒருத்தன் வர்றான், டேய் ஸ்போர்ட்ஸ் பிளேயராமே, ரன்னிங் ரேஸ் ஓட சொன்னோன்னு என்னமோ குதிரை மாதிரி ஓடனியம்மாடா, நீ அத்தலத்தில் இருந்தியா? ஆமாம் ஆமாம். கேம் பிளேயரா? ஆமாம். ஐயா, இல்லாதவைகளை இருக்கிறத போல காட்டுற நம்ம அப்பா மாதிரி இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. ஆமென். உண்மையா சொல்லவா, நீங்க எல்லாம் விசேஷமானவர்களுங்க. உங்க குடும்பத்திலேயே நீங்க வரப்போற வருடங்கள்ல பெஸ்டான ஆளா மாற போறீங்க. ஹல்லேலூயா. அம்மா எந்த ஊரு இது? மாங்காடு. மாங்காடுல நீங்க எந்த ஊர்ல நீங்க பிறந்திருக்கீங்க அந்த ஊரை மைண்ட்ல வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த மாங்காடு இந்த இடத்துல குன்னத்தூர்ல ஒரு அசிங்கம் ஆயிடுச்சு, குன்னத்தூர்ல அவமானம் ஆயிடுச்சு. இந்த சென்னை பட்டணத்துல ஒரு நம்மளுக்கு ஒரு தோல்வி வந்துருச்சு, ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா நம்மளை ஆண்டவர் அருப்புக்கோட்டையிலையோ மதுரையிலையோ திண்டுக்கல்லையோ விருதாச்சலத்திலையோ இல்லாட்டி மதுரையிலேயே போய் உயர்த்த மாட்டாருமா. எந்த இடத்துல நம்ம தலை குனிந்தோமோ, எந்த குடும்பத்தார் முன்பாக நாம் தலை குனிந்தோமோ, அதே இடத்திற்கு முன்பாக நம்முடைய தலையை அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. என்னோட துக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மாறிடுச்சு. ஆமென். அவரு சொல்லுங்க, அவரு எங்க அப்பா என்னைய கீர்த்தியும் புகழ்ச்சியுமா மாத்திட்டாரு. மாத்திட்டார். சொல்லுங்க, மாத்திட்டாரு. என்னுடைய துன்ப நாட்கள், சொல்லுங்க, என்னுடைய துக்க நாட்கள் முடிஞ்சிருச்சு. மறுநாள் மெடிக்கலுக்குள்ள வர்றோம். 3300 பேர்ல இருந்து 1800 பேர் தான் உள்ள போறோம். அப்பயும் சாதாரண ட்ரெஸ் உள்ள போயாச்சு. காது செக் பண்ணணும். ரூம்ல தங்கி இருக்கும் பொழுது என்னன்னா, திருப்பி அதே சங்கீதம் 3 எடுத்து படிக்கிறேன். ஒருத்தவங்க வர்றாங்க, டேய் போய் டாக்டர்கிட்ட போய் காதை கொடுத்து கிளீன் பண்ணிடுவோம், வா பல்ல போய் கிளீன் பண்ணிடுவா, கண்ணில் ஐ ட்ராப் போடுவோம், நாளைக்கு மெடிக்கலுக்கு இது உதவும். அண்ணே அதெல்லாம் காசு இல்லைண்ணே. ஜோமன் ஆண்டவரே, நாளைக்கு ஆண்டவரேப்பா மெடிக்கல் இருக்கு, இந்த நல்லா எனக்கு தெரியும், இந்த உலகத்திலே தலை சிறந்த மருத்துவர் நீங்கள் தான், நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்க நம்புறேன்ப்பான்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் டாக்டர்கிட்ட போய் காதை கொடுத்து கிளீன் பண்ணானோ, யாரெல்லாம் டாக்டர்கிட்ட போய் பல்ல கிளீன் பண்ணானோ, அவெல்லாம் ஃபெயில் ஆகிட்டு குத்த உட்காந்துருக்கான். நான் ஓரத்தில் நிற்கிறேன், பாஸ் ஆகிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அது முடிஞ்சிருச்சு. மெடிக்கல்லையும் பாஸ் ஆகிட்டேன். திரும்பி வெளியில் வரேன், சித்தப்பா ஃபோன் பண்ணேன், சித்தப்பா நான் பாஸ் ஆகிட்டேன். சொல்ல, தம்பி நீ கண்டிப்பாக நீ கும்புற சாமி ஒன்று கைவிடலடா. ஆமென். திருப்பி அடுத்து எக்ஸாமுக்கு வர்றோம். எக்ஸாமில் 100க்கு 18 மார்க் கூட எடுக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைப்பா. வாசனை உள்ள ஓடிச்சு. எவன் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருக்கிறானோ, அப்பா உங்களிடமிருந்து கேட்டு பெறும்பொழுது நீ ஞானவரனாகிய கர்த்தர் நீர் எனக்கு கொடுப்பீங்க நம்புறேன்ப்பான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். எக்ஸாம் காலுக்குள்ள போயாச்சு. எனக்கு மறதி கொஞ்சம் ஜாஸ்தி, நான் கொண்டு போனேன் அந்த மஞ்சப்பை, இப்போதான் கட்டாப்பை, அப்பெல்லாம் மஞ்சப்பை. அந்த மஞ்சப்பையில் பேனா வாங்கினேன், பேனா ஃபஸ்ட்டு வந்துட்டேன். ஒரு பெரிய கிரவுண்டில் நேரு ஸ்டேடியத்தில் எல்லாம் உட்கார வைக்கிறாங்க. 800 பேர், 3300லேருந்து 1100 ஆச்சு, 1100 800 பேர் ஆகிட்டாங்க. அப்படி உட்காந்துருக்கோம். பேனா இல்லை. ஒரு பதட்டம் வருது. முன்னாடி பார்க்குறேன், ஏ ராஜா உசிலம்பட்டி கபடி பிளேயர் கீரிப்பட்டி சிங்கன் போட்டிருக்கு. முன்னாடி கூப்பிட்றேன், அண்ணா அண்ணா அப்படின். திரும்ப பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயபக்தியாக வந்திருக்காரு. என்னப்பா வேணும் அப்படின்னு. அண்ணே நான் பேனா, பரீட்சைக்கு பேனா கூட இல்லாமல் வந்திருக்க நீ, அப்படி தானே? ஆமாம். முன்னாடி எட்டி பார்க்குறேன், 3 ரெட் பென், 3 பிளாக் பென், 3 ப்ளூ பென். பார்க்குறேன், இன்னும் கடை வச்சிருக்காரா? ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்று
எடுத்துருந்தா வச்சுக்க அப்படின்ற. என்ன தெரியுமா நடந்திருக்கும்? என் பிள்ளை மறந்துட்டு ஒருவன் அவனுக்கு தெரியும். அந்த பையன் கடைக்கு போயிருப்பான். அவன் வாங்கும் பொழுது ஒரு பெண் இல்லை, இது எழுதுனா அது எழுதுனா அது. ஐயா, உன்னுடைய தேவை இன்னதென்று உன்னுடைய நாவிலே சொல் பிறகுவதற்கு முன்னே அறிந்த தெய்வம் ஆண்டவராகிய கிறிஸ்துங்க. ஹல்லேலூயா. கடைசி எக்ஸாம்ல 100க்கு 18 மார்க் கூட எடுக்கிறதுக்கு தகுதியில் அது என்ன 100க்கு 78 மார்க் எடுத்து நீ மெரிட்ல பாஸ் பண்ண விரும்பினாரு. வீட்டுக்கு வந்தாச்சு. மிலிட்டரி ஆஃபீஸ் சொல்லிட்டாரு, ஆப் லோக் சப் நிக்கலோ, ஆப் லோக் சப் ஜாவ், நீங்க போங்க. வீட்டுக்கு உங்களை தேடி லெட்டர் வந்துச்சுன்னா நீங்க பாஸ், எங்க போகணும் ஏது போகணுன்றது ஆர்மி ஹெட் குவார்டர் டெல்லியில இருந்து உங்களுக்கு வந்துடும். பை சான்ஸ் உங்களுக்கு அந்த லெட்டர் வரலன்னா அடுத்த செலெக்ஷன் எப்பயோ அதை பார்த்துட்டு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த கிரவுண்ட் விட்டு வெளியில வந்துட்டேன். இந்த ஆர்மி கேம்ப் மாதிரி இருக்கு பக்கத்துல. சொல்றேன், எனக்கு நீங்க வேலை கொடுக்கலாம், வேற யாரு கொடுப்பீங்க? என்ன நீங்க உயர்த்தலாம், வேற யார் நீங்க உயர்த்த போறீங்க? உங்க கரத்துல இருக்கு ஆண்டவரே வெற்றி. இந்த வெற்றியை நீங்க எனக்கு கண்டிப்பா நீங்க தருவீங்க ஆண்டவரே. சொல்றேன், வேலையே என்னை தேடி வீட்டுக்கு வா. 17 வயசுல என்ன சொன்னேன்? வேலையே என்னை தேடி வீட்டுக்கு வா. போயாச்சு. 10 நாள் ஓடுறேன், ஆடுறேன், ஜெபம் பண்றேன், எல்லாம் பண்றேன். 10 நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு ஒரு போஸ்ட்மேன் வராப்புல. கதவை தட்டுறாரு. கதவை திறக்கிறேன். தம்பி, நீங்க தான் ஆண்ட்ரூ ரொசாரியோவா? ஆமா. ஆர்மி ஹெட் குவார்டர் டெல்லியில இருந்து லெட்டர் வந்து தம்பி, வாழ்த்துக்கள், நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகி. தொடர்ந்து பார்க்கிறேன். உள்ள பார்த்தா this person for selected for an Indian Army soldier. Amen. ஆண்டவர் ஆண்டவரே, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. மனசுல உணர்த்துதல் வருது. மதுரையில் உன்னை யாரெல்லாம் நீலாம் கீழே வாசல் பகுதியில் நீ போய் ட்ரைசைக்கிள் டிரைவர், ரிக்ஷா டிரைவரா நீ ஆவன்னு சொல்லி சொன்னாங்களோ, எல்லாருக்கும் இந்த சர்டிபிகேட்டை போய் நீ காட்டுறா. ஆமென். ஐயா, எதிரிகளுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தெய்வம் உண்டு. ஆமென். பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, உன்னோட பாதை. மரியாதையை சொல்லுவாங்க. வீட்டுக்கு போன நம்ம திட்டு விடுவோம். உங்களோட பாதை ராஜ பாதையாய் மாறுது. ராஜ பாதையாய் மாறுது. சொல்லுங்க, நான் தான் ராஜா, நான் தான் ராஜாத்தி. எங்க அப்பா என்னோட வாழ்க்கையை அதிசயமா மாத்திட்டாரு. ஆமென். ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரே அதிசயம். ஆமென். அவர் அதிசய தெய்வம். ஹல்லேலூயா. நீங்க நம்ம முன்னாடி எதுவாக அவரை பார்க்கிறோமோ அதுவாக அவர் நீங்கிறாரு. மதுரைக்கு போறேன், போயிட்டு யாரெல்லாம் அசிங்கப்படுத்துறாங்க எல்லாட்டையும் போயிட்டு நான் வேலைக்கு போறேன். இந்த தாத்தாட்ட போறேன், அவரு ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறாரு, ஹெச்எம். தாத்தா வேலைக்கு போறேன். வேலைக்கு போறியா? உனக்கு எவன்ல வேலை கொடுப்பான்? 10th முடிச்சிருக்க, 12ஆம் கிளாஸ் ரிசல்ட் கூட வரல, உனக்கு எவன் வேலை கொடுப்பான்? இங்க வா. எங்க போற? இல்லை உங்க மாமங்காரிங்கெல்லாம் சொல்லுவாங்க, இல்லை இந்த மூடத்துக்கு போற, ட்ரைசைக்கிள் டிரைவராக போற, ரிக்ஷா டிரைவராக போற, அப்படி ஏதாவது போறியா? இங்க வா. பார்த்தா உள்ள போய் பாட்டிட்டு சொல்றாரு, நம்ம லெட்டர் கொண்டு வந்திருக்கியா? ஐயா, என் குடும்பம் சொல்லிச்சு இவன் ட்ரைசைக்கிள் டிரைவர் ஆவான், ரிக்ஷா டிரைவர் ஆவான்னு. எங்க குடும்பத்திலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இன்னைக்கு வர நான் மட்டும்தாங்க. ஹல்லேலூயா. ஆமென். பலன் உள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆமென். எளியவனை தூசில இருந்தும் சிறியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி சாதாரணமா வைக்க மாட்டாருங்க. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அவர் அமர வைப்பார். ஆமென். உங்களை உயர்த்துவார். ஆமென். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். சொல்லுங்க, என்னுடைய, இப்படி கை வைங்க. மூச்சு வருதா? காத்து வருதா? ஊசு இருக்கு. சொல்லுங்க, என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மைகளும் கிருபைகளும் என்னை தொடரும். ஆமென். சொல்லுங்க, ரொம்ப குளிர இருக்கு, ரொம்ப குளிர இருக்கு, அவருடைய கிருபை என்னும் போர்வை என்னை சூழ்ந்து கொள்கிறது. ஹல்லேலூயா. ஆமென்.
ஆமென். பக்கத்துல பாருங்க, பக்கத்துல பாருங்க. ஏதோ நடக்குது, ஏதோ நடக்குது. எனக்கு நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. பாருங்களேன், இந்த வருஷத்துல வரப்போற மாதங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி தோசையை பரட்டி போட்டீங்களோ அதே மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரலை அவர் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆமென். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆமென். நான் நீதிமானா இருந்தபடியால், நான் அவருடைய நாமத்து நிமித்தம் நீதிமானை மாற்றப்பட்டபடியால் நான் பிழைப்பேன். சொல்லுங்க, நான் செழிப்பேன், என்னுடைய தலை ஓங்கும். ஆமென். பழைய ஏற்பாட்டில் தான் யோபுக்கு இரட்டை தலையான நன்மை. பழைய ஏற்பாட்டில் யோபு எல்லாத்தையும் இழந்தார், மீண்டும் இரட்டை தலையாக பெற்றார். புதிய ஏற்பாட்டில் எப்படி தெரியுமா இருக்கு? கோடா கோடியாய் பெருகுவான் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் கோடா கோடியாய். சொல்லுங்க, காசா பணமா? கோடா கோடியாய் பெருக போறேன், பெருக போறேன். அவர் என் வாழ்க்கையை மாற்ற போறாரு. அவர் என் பிள்ளையோட காரியத்தை மாற்ற போறாரு. என் குடும்பத்தில் இருக்கிற சமாதான குலைச்சலை அவர் சமாதானமாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. திருப்பி இன்னொரு 10 நாள்ல வீட்டுக்கு லெட்டர் வருது. ஜெரோம், நீங்க கோயம்புத்தூருக்கு போங்க, அங்க உங்களுடைய மூவ்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு அங்க இருந்து நீங்க பாம்பே டிராவல் பண்ணி பூனால இறங்கி அங்க இருந்து நீங்க ட்ரைனிங் பண்ண போகணும்ட்டாங்க. கவர்மெண்ட் பஸ்ல கூட போறதுக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாது. ஆனா ஸ்லீப்பர் கோச்சில் டிக்கெட் புக் பண்ணி வருது நம்மளுக்கு. நேராக போய் இறங்கிட்டேன், பூனால இறங்கிட்டேன். ஆர்மி ஹெட் குவார்டர் பூனா மிலிட்ரி கேம்ப்னு பெரிய ஒரு போர்டு போட்டிருக்கு. அப்படியே தங்கத்திலேயே இருக்கு, கோல்டன்ல. உள்ள எட்டி பார்க்குறேன், பச்சை பசேர்னு இருக்கு. ஆண்டவருக்கு ஆண்டவரே, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. அவர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. அவர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி, 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே, நன்றி. உள்ள போனா உள்ள ஒரு 189 பேர், என்னைய சேர்த்து 188 பேர் நிக்கிறாங்க. 188 பேர் நிக்கிறாங்க. பேக் கொண்டு போறேன். முடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போட்டிருக்கும், டோப்பா முடி மாதிரி இருக்கும். என்னோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36. சித்தப்பாவோட சைஸு 42. சித்தப்பாவோட ஒரு அரக்கை சட்டையை போட்டிருக்கேன். அந்த சட்டையை பார்த்தீங்கன்னா அரக்கை சட்டை இப்படி தொங்குது. காராச்சேவுக்கு சட்டை மாட்டி விட்ட மாதிரி இருக்கு. உள்ள அந்த 188 பேர் நிற்கிறாங்க. என்னமோ அம்மாவோட வயிற்றுலேருந்து பிறக்கும் பொழுது அவங்க அம்மா என்னமோ ஆர்மிக்கு தத்து எடுத்து கொடுத்த மாதிரி ப்ராப்பரான ஃபார்மல் சட்டை, ஃபார்மல் பேண்ட்டு, பெல்ட்லாம் இன் பண்ணி ப்ராப்பராக ஷூ பண்ணி இப்படி அட்டென்ஷன் நிற்கிறாங்க. நான் போகிறேன், அவங்க என்னமோ நான் செவ்வாய் கிரகணத்துலேருந்து வந்து இறங்கின விசுத்தில் சேர்ந்த மாதிரி என்னை பார்க்குறாங்க. யாரா அவன்? டோப்பா முடி மூடுறேன், கையில் ரொம்ப மஞ்சள் பை இருக்குது, சாதாரண பேத்துட்டு வர்றானே. ஒருவேளை நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஆர்மி கேம்பில் ஏதாவது மெஸ்ஸில் வேலை பார்க்குறதுக்கு ஏதாவது மெஸ் பாய் வேலைக்காக வந்திருக்கானா அப்படின்ட்டாங்க. வச்சேன் 88 பேர் பக்கத்தில், 188 பேர் பக்கத்தில் நிற்கிறேன். ஐய், நீ என்னப்பா? இல்லை, இந்த ஆர்மி செலெக்ஷன் இந்த கோயம்புத்தூர் நடந்துச்சு இல்லையா, இல்லை நானும் பாஸ் ஆகிருக்கேன், நிற்கிறேன். அப்படியா? எல்லாத்தையும் பார்க்குறேன். அண்ணா, நீங்கள் எந்த ஊர்? நான் திருநெல்வேலி. இது உங்களுக்கு எத்தனாவது செலெக்ஷன் தான்? அப்படின்னு. எனக்கு இது 4வது செலெக்ஷன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சரிண்ணா,
ஆனால் நீங்கள் எந்த ஊர்னா? நான் திருச்சி. என்ன படிச்சிருக்கீங்க? நான் பண்ணேன், நான் BA தமிழ் படிச்சிருக்கேன். நீங்கள் நான் 12th ஃபர்ஸ்ட் குரூப். நீங்கள் 7வது செலெக்ஷன். ஒவ்வொருத்தரும் கேட்குறேன், அங்கே ஒருத்தர் கேட்குறேன், ஏய் இவ்வளோ கேட்குறா நீ என்ன படிச்சிருக்க? நான் 10th முடிச்சிருக்கேன், 12th ரிசல்ட் கூட வரலையா? இது உனக்கு எத்தனாவது செலெக்ஷனு? முதல் செலெக்ஷன். ஐயா, ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. இதயத்தில் கருப்போல கடைசி ஆர்மிக்குள்ள போயாச்சு. ஆர்மிக்குள்ள பல எதிர்ப்புகள், நெருப்பு, பல எதிர்ப்புகள். வசனம் மட்டும் தான் உள்ள ஓடிச்சு. ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்க, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகணும்னு சொன்னீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, தமிழ் பேசவே ததிங்கினத்தம், ஹிந்தி பேச நீங்க கற்றுக் கொடுக்கணும். ஆமென். இன்னொன்று, ஆர்மிக்குள்ள எப்பயுமே தமிழ்காரங்களுக்கு மதிப்பே இருக்காது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, மதிப்பே இருக்காது. ரொம்ப கீழ்த்தரமா நடத்துவாங்க, ஏன்னா நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது. எங்க டீம்லயே முத ஹிந்தி பேசுறது நான் மட்டும்தான். ஆமென். எழுத படிக்க தெரியாதம்மா, எழுத படிக்க தெரியாது. இங்கிலீஷ் பேசினாலும் இங்கிலீஷும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா ஆர்மி கேம்புக்குள்ளேயே எப்படி தானியேல் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வச்ச அதே ஆண்டவர் 3 டிகிரி 2 டிகிரி பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்கள கம்ப்யூட்டர்ல ஆன் ஆஃப் பட்டன் கூட எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு எனக்கு அவர் கொடுத்த ஞானத்தினால உள்ள பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் செக்ஷன்ல இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்ல நான் இருந்து வந்திருக்கேன் 17 வருஷம். ஆமென், ஆமென். அதான் சொல்லணும், அவர் நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. ஆமென். இன்னொன்று சொன்னோம் இல்லையா, எந்த இடத்துல அசிங்கப்பட்டோமோ அங்கதான் அவர் உயர்த்துவாருன்னு. எந்த இடத்துல அவமானம் பட்டோமோ அங்கதான் உயர்த்துவாரு. எந்த குடும்பத்தார் உண்டாக நம்ம இழிவா எண்ணப்பட்டோமோ, நீலாம் உருப்பட மாட்ட, உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி யாரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்களோ, அப்பா நீ ஃபுல் ஸ்டாப் வச்சுட்ட, ஆனா ஏசப்பா அதில் ஒரு கமா போட்டு என்னுடைய அடுத்த சதாப்தத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு சாட்சி நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஆமென். நீ ட்ரைசைக்கிள் டிரைவர், ரிக்ஷா டிரைவர் தான் அவன் சொன்ன ஜனத்துக்கு முன்பாக அவர் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபா உயர்த்தி வச்சாரு. அப்பா 13 வயசுல எந்த எம்ஜிஆர் சிலைக்கு முன்பாக என்ன நிப்பாட்டிட்டு போனாரோ, எனக்கு அசிங்கம் ஏற்பட்டுச்சு, எனக்கு அவமானம் ஏற்பட்டுச்சுன்னு அந்த 13 வயசுல எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அவருக்கு தெரியும் இல்லையா? ஆமென். இந்த வசனம் சொல்லுது, அப்பா உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. ஆமென். நம்ம ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருப்போம் தம்பி, நம்ம கொஞ்சம் டிராயிங் போட்டு வச்சிருப்போம். இதெல்லாம் முதல்ல அழி, எல்லாத்தையும் அழி, நான் வரைந்து உன்னை உருவாக்குவேன். ஏன்னா அவருடைய உள்ளங்கையில் நம்ம வரைந்திருக்கிறாரு. அல்லேலூயா. எங்க வரைஞ்சிருக்காரா? உள்ளங்கையில் அழகா வரைந்திருக்கிறாரு. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை ஒரு அலங்கோலமான ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சுன்னா, அலங்கோலமான காரியத்தை
அழகாய் மாற்ற ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமென். அழகா மாத்துவார்மா. ஆமென். தலை உயரும், அவர் மேன்மைப்படுத்துவார். கேரா பிளாட்ஃபார்மா 13 வயசுல 1998 என்னுடைய அப்பா நடு ரோட்ல ஆண்டிப்பேட்டில் இறக்கிவிட்டு போனாரு. எந்த நடு ரோட்ல நீ இறக்கி விட்டு போனாரோ அங்க எனக்கு அசிங்கம், அந்த ஊர்ல அசிங்கமாயிடுச்சு. எந்த நடு ரோட்ல இறக்குனாரோ அதே ரோட்டுக்கு ஆப்போசிட்ல கோடிக்கணக்கான பில்டிங்கை கொடுத்து ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் சாப்பிட முடியும். ஆனா ஆண்டவர் நிறைய வச்சிருக்காரு. நீ ஹல்லேலூயா.